தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகேன் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னராக பொது பலன்களை பார்க்கலாம். அந்த பொது பலன்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு. அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த மாதம் தொடங்கும் போது அதன் பிறகு மாறக்கூடிய கிரகங்கள், இதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதிலே குரு பிரதானமாக மிதுனத்திலே தொடர்ந்து இருக்கின்றார். சனி மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். மாத கிரகங்களிலே ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது சூரியன் மீனத்தில் இருக்கின்றார். பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 மேஷத்திற்கு சூரியன் வருவார். சந்திரன் தினகதியாக இருப்பதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஏப்ரல் தொடங்கும் போது கும்பராசியிலே ராகுவோடு புதனோடு கூடி நிற்கின்றார். 2வது நாளே மீனராசிக்கு சனியோடு இணைகின்றார். புதன் மாதம் தொடங்கும் போது கும்பத்தில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல மீனத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அளவிலே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு வருகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, முன்னதாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே நிறைய கிரகங்கள் இருந்தது. அதற்கு முன்னே 10ஆம் இடத்திலே இருந்தது. அப்போது எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அதிக கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அங்கு நிரந்தரமாக சனி இருக்கின்றார். பங்குனி மாதம் என்பதனால் சூரியன் இருக்கின்றார். செவ்வாய் அங்கு வருகின்றார். புதனும் வருகின்றார். அப்போது நிறைய கிரகங்கள் மறைவிடத்திலே சஞ்சரிக்கின்றது. அது ஜலராசியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பிரளயம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகுவுடைய தொடர்பு வருகிறது. ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய தீங்காக அது ஏற்படாது. பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ளாக இருக்கும். 12லே இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஆயுட்காரகன் சனி, காலபுருஷ தத்துவத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய், சுயஜாதகப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை உயிரை தீர்மானிக்கின்ற சூரியன், இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிலே யாருமே மிகவும் விபரீதமான விளையாட்டுகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. போர் பதற்றங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஆயுள் இழப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதனால் எல்லோருக்கும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஜலராசி என்று சொல்லும்போது ஜலராசி வழியாக ஏற்படுகின்றது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும். ஒன்று, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்து குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சபலம் பெற்று இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் அடுத்து சரியாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது. இது பொதுவாக. தனியாக ஒவ்வொருவரும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செலவை குறைக்க வேண்டும். செலவு செய்வதாக இருந்தால் தேவைக்கு செலவு, பிறகு தர்மத்திலே தர்மம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள், பிரயாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எதிர்காலத்திலே நாம் காக்கப்படுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சாதகமற்று இருக்கின்றது. அதனால் இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அனுதினமும் சிவ வழிபாட்டை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். பஞ்சாட்சரம் உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று கொண்டு இருக்கலாம். பிரதோஷ பூஜைகளை செய்யலாம். நித்தியப்படி சிவபெருமானுக்கு அவர் அபிஷேக பிரியனாக இருப்பதனால் வீட்டிலே சிவலிங்கம் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகமும், ஆலயத்திலே ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஈஸ்வரன் நம்மை காத்தருள்வார். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த பங்குனி சித்திரை, பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி 18லிருந்து சித்திரை 17 வரை எப்படி இருக்கப் போகிறது, சாதக பாதக விஷயங்கள், செய்ய வேண்டிய வழிபாடுகள், இவற்றை பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம், இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. அதன் பிறகு உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியத்திற்கு உச்சபலத்தை அடைகிறது. அதனால் பொறுமை வேண்டும். உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அதுதான், சில பேர்கிட்ட இல்லாதது அதுதான். சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமை இருக்காது.
இப்போ 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 உடனேயே செய்யணும். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா, ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா, முடிவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை 2ஆக பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது மிக முக்கியமான விஷயங்களை அடைவதற்கு, உயர்கல்வி சம்பந்தமாக ஒரு இடத்துல போய் சேர்றதுக்கு, வேலை மாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால், பிஸ்னஸில் உங்கள் பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முடிவு பண்ணணும், பெரிய கான்ட்ராக்ட் ஏதாவது எடுக்கணும், பிஸ்னஸ் லோன் எடுக்கணும், இன்னும் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய வேலையாட்களை சேர்க்கணும், மிஷினரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஆரோக்கியம் சம்பந்தமானதாக இருந்தாலும் கூட, ஏதாவது ஒரு வைத்தியம் செய்ய வேண்டி இருக்கிறது, ராசியில் கேது இருக்கார், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு சின்னதாக சர்ஜரி செய்யணும், அஷ்டமத்தில் சனி இருக்கார், 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு மருத்துவரிடத்திலையும் ஆலோசனை பண்ணி உங்களுடைய ஜோதிடத்திலையும் நீங்கள் கேட்டு சரியான டைமை எடுத்துகிட்டு அதன் பிறகு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது செய்கிறது. ரெக்கவரி டைம் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவரி ஆகிடலாம். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மற்றபடி பொதுவாக சொல்லணும்னு சொன்னால், இந்த மாதம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கி போகக்கூடியதாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு, ஒன்று அவருடைய லக்னம் பலமாக இல்லை, ராசி அதிபதி பலமாக இல்லை, தற்காலத்தில் தசாபக்தி பலமாக இல்லைன்னு சொன்னால், ஒரு எதிரிகளிடத்தில் சரணாகதி அடையக்கூடியவரா, பிரச்சனையை கண்டு பயந்து எங்கேயாவது தலைமறைவு ஆகக்கூடியவரா, ஓடி ஒளியக்கூடியவராக மாறிடுவார். நம்பிக்கை இழந்துருவார். அவநம்பிக்கை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பயம்லாம் வந்துடும். ஆனால் அஷ்டமஸ்தானம் வலுக்கும் போது ராசி அதிபதி வலுக்கிறார், தசை நல்லா இருக்குது, லக்னம் பலமாக இருக்குன்னா மற்றவங்கெல்லாம் நினச்சாலே பயந்து ஓடக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் மனசில் கொண்டு அதை நோக்கி பயணிப்பாங்க. சாதாரணமாக நான் அரசு உத்தியோகம் பெறணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. இந்த அரசையே நான் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு முயற்சிப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல் ஒரு இடத்துக்கு மந்திரியாக வரணும் ஒரு துறைக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு பலம் இருக்கும். அந்த அஷ்டமஸ்தானம் இப்போ வலுத்து இருக்குது. அதனால் யாரெல்லாம் மிகப்பெரிய இலக்கை கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் சாதகமாக இருக்கும். ஏன்னா இலக்கு பெரியதுனாலே உழைப்பு அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக அடைய முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா பாடுபட போகிறீங்க, ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். காட்டாற்று வெள்ளம் போல் நீங்கள் ஓடக்கூடியதான் இந்த மாதம் இருக்கும். அதில் முதல் பாதி நீங்கள் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப அட்டன் பண்ணுறீங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கும். 9ல் சுக்கிரனும் இருக்கார். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும். 8ல் புதனும் சேருவார். அப்படி சேரும்போது என்ன ஆகும்னு சொன்னால், மனோதிடம் இருக்கும், உடல் உழைப்பு இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களை உயர்த்த போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு எது அப்படின்னு கேட்டால் பௌர்ணமி. இந்த ஏப்ரலில் ஆரம்பத்தில் 1, கடைசியில் 1, 2 பௌர்ணமி வரும். அந்த நாள் வழிபாடு செய்யுங்க, அற்புதமாக இருங்க.